ஹலோ வணக்கம் நான் மாப்பிள்ள மச்சான் செல்லங்களா அவங்க அனைவருக்கும் மாப்பிள்ள இனிய மாலை வணக்கம் மாப்பிள்ள. எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமாவும் இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு பயங்கர சோகமா இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ எதுக்கு சந்தோஷம் எதுக்கு சோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமா தெரியல. ரைட் விடுங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதையும் தாண்டி மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் அப்டேட் ஈவெண்ட் போட்டுட்டு இருக்கோம் வீடியோ. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் வந்துட்டு லீக்கை தேடிட்டு இருக்கும்போது ஒரு சரியான ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு நருட்டோ சாப்டர் 1ல வந்துட்டு ஒரு பண்டல் வந்துருச்சு, ஈவோ பண்டல். அது டைமண்ட், அது கொஞ்சம் நஞ்சா அது வேற வாயில வர மாட்டேங்குது. கொஞ்சம் நஞ்ச டைமண்ட் இல்லைங்க, அதாவது ஒக்கா மக்கா வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு அடமானம் வச்சு வாங்குற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஈவெண்ட் விட்டுருந்தானுங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்னடா மாப்பிள்ள சொல்ற, நீங்க தமிழ்ல போட்டிருந்த விஷயம் அதாங்க நெக்ஸ்ட் ஈவோ பண்டல் ஃப்ரீயா. அது எப்படி என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஈவெண்ட், ஸோ அந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான நருட்டோ சம்மந்தப்பட்ட இந்த அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கான இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி செல்லக்குட்டி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன், நான் மறக்காம மாப்பிள்ள தட்டி விட்டு தெரிவிக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி போதும். அப்படி ஏன் வெயிட் பண்றேன், அண்ணன் நான் இருக்கிறேன் உனக்காக அப்கமிங் ஈவெண்ட் எடுத்து நான் தந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃப்ரீ கிவ்அவேஸ் டைமண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வந்துட்டு தட்டி விட்டு தெரிவிக்க விட்டு அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. பக்கத்துல கோயில் மணி மாதிரி டிங்குன்னு ஒரு பெல் பட்டன் இருக்கும், அவனே ஒரு போடு போட்டிங்கன்னா மாப்பிள்ள நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டங்குன்னு நோட்டிபிகேஷன் வந்து விழுந்துரும். அப்புறம் நீங்க அப்படி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், சேனலுக்கு வந்து பார்த்துக்கலாம். இந்த ரைட்டா மாப்பிள்ள ஓகே ரைட் வாங்க டேரக்டா நம்ம இன்னைக்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறலாம். ஸோ முதல் அப்டேட் நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படிங்கறத நீங்க பாத்துருங்க. அதாவது மாப்பிள்ள என்ன அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அப்டேட்டும் அப்கமிங்ல என்னென்ன டேட்ல என்னென்ன மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வரப்போது, என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வரப்போது எல்லாமே டேட்டோட நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, OB48 ஓகேங்களா, அதாவது பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கிறது. அதிகப்படியான சான்சஸ் இல்லை, அதான் சான்சஸ்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் OB48 அப்டேட், நெக்ஸ்ட் பேட்ச் அப்டேட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் அப்டேட் தாண்டி நமக்கு அப்கமிங்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எதுக்கெல்லாம் கொடுக்க போறாங்கன்னா, நமக்கு இந்த ஒரு 4-5 அப்டேட் இருக்குது. ஒன்னு குடியரசு தின அப்டேட். ஸோ அதுக்கு ஃப்ரீ ரிவார்ட் வருமா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல மாப்பிள்ள, பட் அது ஏதாச்சும் கண்டிப்பா ஒரு ஈவெண்ட் விடுவாங்க. ஸோ அது ஜனவரி 26 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அது 1 வீக் தான் இருக்கு, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மாப்பிள்ள, பிப்ரவரி மாசம் நமக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு 28ஆம் தேதி நமக்கு ஒரு அப்டேட் வரப்போகுது. ஸோ இது காலாங்காலமா நிறைய டைம் வந்துட்டு இருக்கு அப்டேட். என்னன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ரம்ஜான் அப்டேட். ஸோ ரம்ஜான் அப்டேட்டோட நமக்கு கண்டிப்பா ஒரு புது M187 கன் ஸ்கின் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு லீக் வந்திருக்குது. ஸோ நம்ம அதையும் தூக்கி ஓரமா வச்சிருவோம். அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்த்துலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மார்ச் 14. ஸோ மார்ச் 14 என்ன மாதிரி அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஹோலி அப்டேட் வரப்போகுதுன்னு இருக்காங்க. ஸோ இதனால மாப்பிள்ள வந்துட்டு என்னென்ன அப்டேட்ல இதுக்கப்புறம் உள்ள என்னென்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறது ஃபுல்லா நம்ம பார்த்துடலாம். ஸோ டேட் உங்களுக்கு ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். ஸோ டேட் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குதுங்க. பென்டன் கொலாபரேஷன் அப்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்கமிங்ல ஒரு மாசம் இல்லைங்க, பிப்ரவரி மாசம் வந்துட்டு நான் எல்லாருமே போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் எலைட் பாஸ் என்ன, சாரி போயா பாஸ் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா நான் வந்துட்டு கிட்டத்தட்ட போன மாசமே போட்டுட்டேன், பிப்ரவரி மாசம் எலைட் பாஸ் என்ன, சாரி போயா பாஸ். இது எலைட் பாஸ் நம்மள விட்டு போயிட்டு வைக்க மாட்டேங்குது, ரைட் விடுங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி நீங்களும் வந்துட்டு இன்னும் எலைட் பாஸ் சொல்லி தெரியிற கூட்டமா இருந்தீங்க ஓல்டு பிளேயர்ஸ் அப்படின்னா மறக்காம அப்பல கமெண்ட் பாக்ஸ் ஒரு ஹார்ட்டை போட்டுப்பாங்க. எனக்கு இந்த போயா பாஸே வாயில வர மாட்டேங்குது, ரைட் தான் வந்து தொலைக்குது, ரைட் விடுங்க. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் அப்கமிங்ல வரக்கூடிய 3 மாசத்தோட எலைட் பாஸ் நம்மகிட்ட இருக்கு. என்னன்னா பிப்ரவரி முடிஞ்சு போச்சு, மார்ச் ஏப்ரல் மே என்னடா மாப்பிள்ள சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க அவ்வளோ போயா பாஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் இப்போ சொன்ன மாதிரி டேட் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன காமிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் நருட்டோ சாப்டர் 2ல வரக்கூடிய பண்டல்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கு. ஸோ அது என்னென்ன பண்டல் அப்படிங்கறது இப்போ நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன். பின்னாடி நான் ஒரு போட்டோ போட்டு விட்டுருக்கேன் பாருங்க. 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 பண்டல் வந்துட்டு பயங்கரமான நருட்டோ சாப்டர் 2 பண்டல். ஸோ இதுல 3 பண்டலுக்கு வெள்ளை கலர்லயே சட்டையை கொடுத்து முடிச்சு விட்டானுங்க மாப்பிள்ள. அது போக 3 பண்டல்ல ஒரு பண்டல் வந்துட்டு குட்டி சத்த மாதிரி குட்டியா இருக்காப்ல. ஸோ அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பண்டல் நான் ஒரு அனிமேஷன் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ எந்த லெவல்ல இருக்குது அதுக்கடுத்து ஒரு பண்டல் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு இந்த 2வது பண்டல்ல வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஏதோ டெரர் பீஸா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 3வது ஏதோ வந்துட்டு பேய், நல்ல ஏதோ காஞ்சனா பேய்க்கு வெள்ளை கலர்ல ஒரு புடவை உடுத்தி நெத்தியில வந்துட்டு வட்டமா ஒரு பொட்டு வச்ச மாதிரி. ஐயோ மாப்பிள்ள நான் வேற கலாய்ச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பண்டலும். ஐயோ நருட்டோ செல்லங்களா, அதே மாப்பிள்ள நருட்டோ ஒவ்வொரு சேராச்சு இருந்தீங்க, அண்ணனை பவச்சிக்காதீங்க, அண்ணனை திட்டாதீங்க, கமெண்ட் பாக்ஸ் சும்மா ஏதாவது சொல்லணுமே சொல்லிட்டு நருட்டோ பண்டல்ல கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. நருட்டோ நல்லவர் தான், நருட்டோ பண்டல் காமெடியா இருந்துச்சு, காமெடி எல்லாம் நல்லா தான் இருக்கு, ரைட். இவனோட பத்தி பேசுறதுக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. கமெண்ட் பாக்ஸ் கொந்தளிக்கான ஒவ்வொருத்தரும் நருட்டோவை பத்தி நீ எப்படி ப்ரோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அடுத்த பண்டல்ஸ் நீங்களே பாத்துருங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ட பண்டல் தான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அப்கமிங்ல வரக்கூடிய அப்டேட்ஸ். அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நமக்கு ரம்ஜானுக்கு என்ன ஒரு ஈவெண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ரம்ஜானுக்கு வரதுக்கான ஈவெண்டோட சின்ன ஒரு வீடியோ. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் இந்த இது மாப்பிள்ள ஹோலி ஈவெண்ட், அதாவது என்னன்னா மார்ச் மாசம் வரக்கூடிய அந்த ஒரு ஹோலி ஈவெண்ட். ஸோ இது மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ஹோலி ஈவெண்ட் நமக்கு இந்தியன் சர்வரில் அதாவது வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ அதுக்கான ஒரு பேனர்
ஒரு வீடியோ ப்ரூஃப் தான் நான் பின்னாடி போட்டு விட்டுருக்கேன். ஸோ ஹோலி உள்ளது நீங்களே பார்த்துருங்க. ஃபைட் ஃபார் கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஈவெண்ட் நமக்கு கேமுக்குள்ள வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே ரைட் மாப்பிள. அப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு 2 பண்டல் காமிக்க போறேன். ஸோ இந்த 2 பண்டலும் நமக்கு எதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நமக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்ல ஒரு 2 பண்டல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன பண்டல் அப்படிங்கறத நான் காமிச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபைட் ஸ்கூட்டர் பண்டல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பண்டல், நைட் ஸ்கூட்டருங்க, ஐயோ ஃபைட் இல்ல, நைட் ஸ்கூட்டர் பண்டல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பண்டல். ஸோ இது ஒரு மேல் பண்டல், சும்மா வேற லெவல்ல இருக்குது. ஸோ அதாவது டீசென்டான ஒரு பண்டலா இருக்குது. ரொம்பயுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியா வந்துட்டு அப்படி அங்கங்க மினுங்கிற மாதிரி இல்லாம ஒரு டீசெண்டா ஒரு பண்டல் இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு ப்ரோவோகேட் கண்ணு தெரிய மாட்டேங்கடா, ப்ரோவோக்யூட்டர் சம்திங் ஏதோ ஒரு பண்டல் நைட்டு எனக்கு வேற வாயில தப்பாலாம் வருது மாப்பிள்ள. வெரைட்டி பொம்பளை பண்டல் வேற போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால நைட்டு இந்த ஒரு பொம்பளை பண்டல் அப்படிங்கிற ஒரு பண்டலையும் வந்து நமக்கு வந்து கரிநாள் இருந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்ல இந்த பண்டல்ஸ் கொடுக்க போகிறார்கள். ஸோ பண்டல் எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்களே பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லையா, ஸோ இது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டுக்கு ஒருத்தா இல்லையா, இல்ல அந்த பண்டல் தேவையில்லை ப்ரோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க நம்ம டேரக்டா அடுத்த கட்ட அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். என்னன்னா, நமக்கு இந்த வீக்குக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ அது என்ன ஈவெண்ட்டுங்கிற நான் இப்போ சொல்ல மாட்டேன், தனியாக ஒரு வீடியோ போட்டு தான் சொல்லுவேன். பட் என்னன்னா மாப்பிள்ள, இப்போ நான் சொல்றது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்ல வரது ஃபுல்லா நீங்க ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். ஸோ என்ன மாப்பிள்ள ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு கரண்டா கேமுக்குள்ள லெஸ் இஸ் மோர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டை வச்சு நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட 550 டைமண்ட் கிட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃப்ரீயாவே கிளைம் எப்படி ஃப்ரீ அதுக்கு டைமண்ட் டாப் அப் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த டாப் அப் பண்ற வேலையை நான் ஈஸியாக நீங்க ½ an hour நான் சொல்றதை நீங்க பண்ணுங்க. ஜஸ்ட் ½ an hour நீங்க பண்ண அந்த 520 டைமண்ட் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். சோ அதை வச்சு இப்போ இருக்க ஃபேடல் பில் நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வெயிட் பண்ணுங்க, ஒரு வெறித்தனமான டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருது, அதை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கோங்க. நான் சொல்றது அப்படி பண்ணுங்க. இவ்வளவு நாள் நீங்க நம்பினீங்களோ நம்பாம போனீங்களோ ஏதோ பண்ணிட்டு போங்க, அது எனக்கு மேட்டர் இல்லை. இப்போ நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னா மாப்பிள்ள என்ன பண்ணுங்க, உள்ள போயிட்டு நீங்க அந்த அமௌண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த அமௌண்ட்லாம் எட்டி கூட பார்க்காதீங்க, டேரக்டா வேர்ல்டு வார்னு போங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட்ச் இருக்கும். ஸோ 5 மேட்ச் நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ரீ, நீங்க என்ட்ரி ஃப்ரீ. நீங்க ஆனா வின் பண்ணா உங்களுக்கு காசு அக்கௌண்ட்ல ஏறும். ஸோ நமக்கு தேவை ஒரு 150-200 ரூபாய் இருந்தா போதும். அந்த 200 ரூபாய் ஜஸ்ட் நீங்க ½ an hour நீங்க இன்ஸ்டால் பண்ணி உள்ள போனோன்னு கேம் பிளே பண்ணா உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்துருப்பா இல்லையா, அதை வச்சு நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை காரணம் கொண்டு உள்ள போடக்கூடாது. அந்த ஃப்ரீயா கிடைச்ச 50 ரூபாய் வச்சு நீங்க 2 ரூபாய் பெட் கட்டி ஆடினீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் வின் பண்ண நீங்க 50-60 ரூபாய் வர வின் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு ½ an hour நீங்க அதில் பிளே பண்ணீங்கன்னா கம்பல்சரி நான் சொல்ற மாதிரி நீங்க வந்துட்டு அந்த ஒரு இது மாப்பிள்ள என்ன ஈவெண்ட் லெஸ் இஸ் மோர் ஈவெண்ட் டைமண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ரெடீம் கோட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்க அதை வச்சு அப்படி லெஸ் இஸ் மோர் எடுத்துருங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மாப்பிள்ளைங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ இதை வச்சு எதுவும் டைமண்ட் சுத்திராதீங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதுல ஒரு ஈவெண்ட் வரும், அது அப்கமிங் வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இந்த மாசம் எண்டுக்குள்ள வரும். அந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணி எடுங்க. ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் கேமுக்குள்ள வரும்போது நருட்டோ சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? ஓகே ரைட். ஸோ யூஸ் பண்ணி எடுத்துங்க. அப்புறம் மாப்பிள்ள பாத்தீங்கன்னா வந்துட்டு டேரக்டா நம்ம வந்துட்டு அடுத்த கட்ட அப்டேட் பார்க்க போயிடலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்துட்டு 2-3 இது எலைட் பாஸ் விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த எலைட் பாஸ்ல வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த காமிச்சது அப்கமிங் எலைட் பாஸ் ஒன்று வந்திருக்குது. ஸோ இந்த எலைட் பாஸை பொறுத்தவரை வந்து இது வந்துட்டு கச்சம் பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குதுங்க. ஸோ இதுல இருக்க கிரனேட் ஸ்கின் பாருங்க. ஸோ கிரனேட் அப்புறம் பாத்தீங்கன்னா லூட் பாக்ஸ், அப்புறம் ஒரு கன் ஸ்கின், அப்புறம் ஏதோ என்னது இது ஏதோ தக் லைஃப் மாதிரி இருக்கு எலைட் பாஸ் பாக்குற. சார் இப்போ எலைட் பாஸ் இல்ல போயா பாஸ், ஐயோ ரைட் பண்ணுங்க, போயா பாஸ் பாக்குறது தக் லைஃப் மாதிரி இருக்குது. ஸோ உள்ள நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு போயா பாஸ் அப்கமிங்ல வரக்கூடியது. ஸோ இது போக இன்னும் 2 போயா பாஸ்கள் உள்ளது லிஸ்டில், அதை நான் இப்பவே சொல்லுவான் நெக்ஸ்ட் இல்ல வேண்டாம் இன்னொன்னு நான் சொல்லியிருந்தேன், சொல்லிட்டு இன்னொரு போயா பாஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். இன்னும் 1 இல்ல 2 போயா பாஸ் இருக்குது. ரைட்டுங்களா? ரைட் மாப்பிள. அப்புறம் அடுத்த ஒரு போயா பாஸ் பச்சை கலர்ல விட்டுருக்காங்க. ஸோ இது என்ன, இந்த போயா பாஸ்க்கு பேர் வந்துட்டு மூன் லைட் வெஞ்சர், மூன் லிட் வெஞ்சர் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த போயா பாஸ்லயுமே பச்சை கலர்ல ஃபர்ஸ்ட் கிரானைட் தான் போட்டிருக்காங்க. லூட் பாக்ஸ் எல்லாம் பச்சை இருக்குது. ஸோ வேற லெவலில் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு சொல்லுங்க, உங்களுக்கு இந்த வெள்ளை கலர் பிடிச்சிருக்கா பச்சை கலர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ். ஏன்டா நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாரும் கமெண்ட் பண்ணி என்ன ப்ரோ சும்மா கமெண்ட்ங்கிறீங்க, அப்படி ஏதாச்சும் ஜாலியா அண்ணன் கேளுங்கடா, சாப்பிட்டியா இல்ல தூங்குனியா, மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, ஸோ லைஃப்ல எப்படி போகுது நீங்க கமெண்ட் பாக்ஸ் கேட்டீங்கன்னா அந்த உங்க கூட வந்து ஜாலியா வந்து சேர்ந்து வீடியோ போட முடியும். என்ன மாப்பிள்ளை கமெண்ட் ஏதாச்சும் போடுங்க, இந்த இதை போடாட்டி அந்த கருமத்தை போடுங்க. ரைட்டா மாப்பிள்ளை? ரைட். வாங்க டேரக்டா நம்ம அடுத்த கட்ட இப்போ முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். நான் சொன்ன அந்த ஒரு அப்டேட் OB48 அப்டேட்ல உங்களுக்கு வரக்கூடிய ஃப்ரீ பண்டல் நீங்க எப்படி கிளைம் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் மாப்பிள்ளை வீடியோ ஸ்டார்டிங்ல ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணிருக்கேன், அப்படி எண்ட் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு. என்னன்னா, நம்ம கையில வந்துட்டு ஒரு ஹேக்கர் உண்மையான வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் ஐடி ஹேக்கர் மாட்டிருக்கான். அவனை
அவனை விட்டு அடிச்சு கலாய்ன்னு விட்டு ஓட விட்டு தெறிக்க விட்டுருப்பான் அவனை. அந்த ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்படி நீங்க என்ன பண்ணிருங்க, அந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்து முடிச்சுட்டு பாருங்க. ஏன்னா அது வேற லெவல்ல ஃபன்னா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. சோ நம்ம வந்து முக்கியமான அப்டேட் பார்க்க போயிடலாம். சோ முக்கியமான அப்டேட்ல முதல் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பென்டன் அப்டேட். என்னடா பென்டன் அப்டேட், அது முக்கியமா? ஆமாங்க, நம்ம இப்ப நருட்டோல இவ்வளவு பண்டல்ஸ் இருக்குது. வெறும் பென்டன்ல என்னென்னலாம் கேம்ல வரப்போகுது அப்படிங்கிற நீங்களே பாத்துங்க. சோ பண்டல்ஸ் என்னென்ன பண்டல்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது ஃபுல்லா நீங்களே பாருங்க. பென்டன்ங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியமான பண்டலா இருக்க போது, நம்ம தலைவன் பண்டல். அது போக உள்ள இருக்கிறதுல அவ்வளோ பண்டலும் எப்படி இப்ப நருட்டோல வந்த மாதிரி அவ்வளோ பண்டல் கிட்டத்தட்ட பென்டன் நிறைய வந்து கேரக்டர் இருக்கு பென்டன்ல. ஸோ எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் பேக் ரிட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக கேமுக்குள்ள வரப்போது. பட் நருட்டோ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பென்டன் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பென்டன் வரக்கூடிய டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி மாப்பிள இந்த வருஷம் டிசம்பர் 25. என்னடா 25 அப்படிங்க? ஆமா மாப்பிள 2025 டிசம்பரோடு தான் பென்டன் கொலாபரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு பென்டனை பத்தி எவ்வளோ பார்க்கணும், நிறைய மேபி முன்னாடியே வரலாம். வந்துச்சுன்னா மாப்பிள நமக்கு நல்லது, ஓகேங்களா? இல்லாட்டி வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வந்து நருட்டோவே ரொம்ப பெருசு மாப்பிள, ரைட்டுங்களா? ரைட், இப்போ டேரக்டா நம்ம வந்து நருட்டோல கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீ பண்டல், அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃப்ரீ பண்டல், நெக்ஸ்ட் ஈவோ பண்டல் எப்படி நீங்க ஃப்ரீயா கிளைம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஸோ பண்டல் நான் போட்டிருக்க மாதிரி பின்னாடி போட்டிருக்க பாருங்க. ஸோ இந்த ஒரு பண்டல் தான் நம்ம வந்து நெத்தியில போட்டு வச்சு அப்படிங்கிற மாதிரி நெத்தியில போட்டு பாட்டுலாம் வருது, ரைட்? அந்த மாதிரி போட்டு வச்சு அழகா நருட்டோ பண்டல் இருக்குது. அக்கட்டுஸ்கி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பண்டலும். ஸோ இந்த பண்டலுக்கான வீடியோ ப்ரூஃப் நிறைய விஷயங்கள் நம்ம பின்னாடி போட்டு விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நருட்டோ சாப்டர் 2க்கு வரக்கூடியது. ஸோ இந்த அக்கட்டுஸ்கியை பத்தி வந்துட்டு கரெக்டாக தானே டுசுகி ஏதோ வாஸ் ஒன்ஸ் எ டீம் ஃபார்ம்லி லீட் பை யோஹிகோ. ஓகே, அதாவது யோஹிகோன்னு ஒரு பண்டலா அலாங் வித் கோனான் ஒரு பண்டலா அண்ட் நகட்டோ. அப்போ வந்துட்டு என்ன அக்கட்டுஸ்கி வச்சு தான் கூட சேர்ந்து இந்த ஒரு 3 பண்டல் வரப்போதான். அண்ட் லீட் டு எப்பா என்னெல்லாமா போட்டிருக்கா மாப்பிள்ள, இது நமக்கு ஒன்றும் புரியல. இந்த ரைட்டிங்ல கைஸ் இது எல்லாம் நமக்கு கேமுக்குள்ள வரப்போகுது. ஸோ அதுலேயும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அக்கட்டுஸ்கி பண்டல் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த ஒரு காமிச்ச ஃபர்ஸ்ட் அந்த நெத்தியில போட்டு வச்ச அந்த பண்டல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஈவோ பண்டல். ஸோ இது எப்படி கொடுக்க போறாங்க அதுதான் மேட்ரு மாப்பிள்ள. ஸோ என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நருட்டோ பண்டல் நமக்கு என்ன மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆப்படிக்கிற மாதிரி ஈவெண்ட்ல கொடுத்துட்டாங்கன்னா மாப்பிள சொத்தெழுதி வைக்கிற மாதிரி. ஆனால் நமக்கு நெக்ஸ்ட் சாப்டர் 2ல வரக்கூடிய நருட்டோ ஈவோ பண்டலி அந்த மாதிரி ஆப்படிக்கிற ஈவெண்ட் கிடையாது. நீங்க வந்துட்டு ஃப்ரீ, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீ கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஈவெண்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் படி என்னன்னா, ஸோ வேர்ல்டு ஃபுல், அதாவது இந்தியா ஃபுல்லா வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட் நடத்தி அந்த டோர்னமெண்ட்ல முன்னாடி வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஃப்ரீயா டைமண்ட்ஸ் கொடுத்தாங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 டீமுக்கு பயங்கரமா டைமண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி 3 டீம்ஸ் கிடையாதுங்க. ஸோ இது இந்த தமிழ்நாடு, அப்புறம் வந்துட்டு கேரளா, இந்த மாதிரி ஒரு பிரீமியர் லீக் நடக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு நருட்டோ சாப்டர் 2 வரும்போது பிப்ரவரி மந்த்துக்கு முடியும் போது தான் 25க்கு அப்புறம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லீக் நடக்க போகுது. அந்த மாதிரி லீக்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப்ல பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. ஸோ இத்தனை பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வைக்கல, இத்தனை பெர்சன்டேஜுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த பண்டல் ஃப்ரீயா கொடுக்க போறதா நியூஸ் வந்திருக்குது. ஸோ இப்போ எப்படி நமக்கு வந்துட்டு இந்த அரோரா பண்டல் நீங்க டைமண்ட் பெட் கட்டி நீங்க வந்துட்டு நீங்க எடுத்தீங்க. ஸோ அதனால டைமண்ட் கொடுக்கணும். பட் இது அப்படி கிடையாது, நம்ம பிளே பண்றது மூலியமா நமக்கு பெர்சன்டேஜ் வரும். ஸோ அந்த பெர்சன்டேஜ் வச்சு தான் நமக்கு இந்த பண்டல் ஃப்ரீயா கொடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு யாருக்குலாம் அந்த ஒரு வட்டம் நெத்தியில போட்டு வச்சு அந்த வட்டம் ஒரு பண்டல் இந்த பிடிச்சிருக்கு, அக்கட்டுஸ்கா அந்த பண்டல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஒரு ஒயிட் கலர் ஹார்ட்டை போட்டு தெரிவிச்சிருக்கேன். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க முக்கியமான டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் ஈவெண்ட்டை பார்த்துறேன். லவ் யூ சோ மச், லவ் யூ சோ மச், பாய்.